அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை உண்மையிலேயே ஏற்றுக்கொண்டு அதற்காக தங்களுடைய பொருளாதாரங்களையும் உயிர்களையும் தியாகம் செய்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழர்கள். அந்த தோழர்களில் ஒருவராக இருக்கிற ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் சில முக்கியமான நிகழ்வுகளை நாம் இன்றைய உரையிலே தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களுடைய வரலாற்றில் நடைபெற்ற அந்த நிகழ்வுகளை தெரிந்து கொள்வதற்கு முன்னால் சுருக்கமாக அவங்களுடைய வரலாற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியதகப்பனார் அபு தாலிப் அவங்கள நமக்கு தெரியும். அந்த அபு தாலிபுடைய மகனாகிய அலி ரலியல்லாஹு அவங்களையும் நமக்கு தெரியும். இந்த அலி ரலியல்லாஹு அவங்களுடைய அண்ணன் தான் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள விட 20 வயசு குறைவான நபராக ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருந்தாங்க. ஆரம்ப காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்ட ஒரு 25-30 தோழர்களில் இவங்களும் ஒரு முக்கியமான நபி தோழர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உருவ அமைப்பையும் அவங்களுடைய குணநலனையும் கொண்ட ஒரு தோழராக ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை அவங்கள பார்த்து சொல்றாங்க. அஸ்பஹத ஹல்கி வ ஹுலுகி, என்னுடைய குணத்தையும் தோற்றத்தையும் நீ பெற்றிருக்கிறாய், ஒரே மாதிரி என்னை மாதிரியே நீ எல்லாத்துலையும் இருக்கிற என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிற அளவுக்கு ரொம்ப நற்குணம் உடையவராக ஜாஃபர் பின் அபி தாலிப் அவங்க இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய நேசத்திற்குரியவராக, மிகவும் விருப்பத்திற்குரிய ஒரு சகோதரராக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சகோதரர் தானே பெரியதகப்பனார் மகன் அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதருக்கு அவர் சகோதரராக வர்றார். அல்லாஹ்வுடைய தூதருடைய விருப்பத்திற்குரிய சகோதரராக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டாங்க இல்லையா, அவங்க வீட்டில இருந்து அவங்கள அந்த காபத்துல்லாவுக்கு வானவர்கள் கூட்டிட்டு வர்றாங்க. வந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் 2 பேருக்கு நடுவில் படுத்துருக்குறாங்க. ஒருத்தர் யாருன்னு கேட்டால் ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்க, இன்னொருத்தர் ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எங்கே இருந்தாலும் இவங்க கூட இருந்திருக்கிறாங்க. உறவினர் என்ற அடிப்படையிலையும் ஹம்சாவும் பெரியதகப்பனார், அப்போ இஸ்லாமிய நண்பர் என்ற அடிப்படையிலையும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பாதுகாப்பாக, பக்கபலமாக, அரவணைப்பாக இந்த ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவங்க இருந்திருக்கிறாங்க மக்காவில். அப்போ இந்த நிலைமையில தான் நம்ம ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்கள மக்காவிலிருந்து மேராஜுக்கு அழைத்து செல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய தோழராக ஜாஃபர் அவர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி உங்களுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வந்து உறவினர். அவங்க யாருன்னு கேட்டால் ஹம்ஸா ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதருடைய இன்னொரு பெரியதகப்பனார் ஹம்ஸா ரலியல்லாஹு அவங்களுடைய மனைவியினுடைய சகோதரி. ஹம்ஸா ரலியல்லாஹுடைய மனைவியுடைய சகோதரியாக இருந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவங்களை தான் இவங்க திருமணம் பண்ணியிருக்கிறார்கள். இவங்களுக்கு முகமது அப்துல்லா என்று 2 பிள்ளைகள், மற்ற பிள்ளைகள் இருக்கலாம் 2 பேர் ஹதீஸ் நூல்களில் அதிகமாக இவங்களுடைய பெயர்களை பார்க்கலாம். முகமது என்றும் அப்துல்லா என்றும் 2 ஆண் பிள்ளைகள் இவங்களுக்கு இருந்திருக்கிறாங்க. இந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் ஜாஃபர் ரலியல்லாஹு அவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக வேண்டி மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். யாரும் செய்ய முடியாத தியாகங்களை இந்த 2 முஸ்லிம்களும், ஆரம்பகால முஸ்லிம்களும் செய்திருக்கிறார்கள். இவங்களுடைய தியாகத்தினுடைய விளைவாக அல்லாஹ்வுடைய தூதர் ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்களை பற்றி சொல்லும் பொழுது அத்தொய்யார், இவர் சொர்க்கத்துடைய பறவை, ஜுல் ஜனாஹைன், 2 சிறகுகள் கொண்டவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் இவங்களை வந்து பாராட்டியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஜாஃபர் ரலியல்லாஹு அவங்களுடைய வரலாற்றை தான் நம்ம இன்றைய உரையில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். ஜாஃபர் பின் அபி தாலிப் அவங்களை பொறுத்த வரைக்கும்
சொர்க்கத்துடைய பறவைன்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்கல்ல, 2 சிறைகள் கொண்டவர்னு சொன்னாங்கல்ல, அது சும்மா சொல்லலை. உண்மையிலே அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்திற்காக கொண்ட கொள்கையை காப்பாற்றுவதற்காக முஸ்லிம்களுக்காக நிறைய தியாகங்கள் செய்தவர்கள். எந்த அளவுக்கு சொன்னால் இஸ்லாமிய மார்க்கம் இஸ்லாத்திலே சிறந்த செயலாக எதை சொல்லுதுன்னு கேட்டால் பசித்தவருக்கு உணவளிப்பது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேள்வி கேட்கப்படுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஐயுல் இஸ்லாமி கயிறும், இஸ்லாத்தில் சிறந்த காரியம் எது? துத்தைமி தாம் துக்குரி சலாம் அலாமன் அரஃப்த வமல்லம் தாரிஃப், நீ தெரிந்தவருக்கும் தெரியாதவருக்கும் சலாம் சொல்றது, ஏழைகளுக்கு பசித்தவர்களுக்கு உணவளிப்பது, இதுதான் இஸ்லாத்தில் சிறந்த அம்சம்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. அந்த இஸ்லாத்தினுடைய நல்ல நடைமுறையை பின்பற்றிய பசித்தவருக்கு உணவளித்த ஏழைகளுடைய தந்தையாக இருந்த ஒரு நபித்தோழர் ஜாபருல்லாஹ் அவர்கள். அபூ ஹுரைரா அவங்க ஒரு தடவை சொல்லி காட்டுறாங்க, குன்து அல்சமு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி ஷபி பத்தனி ஹீன லா கூலுல் லா ஆக்குல் ஹமீர, அல்லாஹ்வுடைய தூதரோடு நான் தோழமை கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் எல்லாம் நான் உயர்தரமான இந்த ரொட்டியும் சாப்பிட்டது கிடையாது, வலா அல்பசுல் ஹரீர பட்டாடை உடுத்தியது கிடையாது, வலா எகுதுமுனி ஃபுலானும் வலா ஃபுலானா, எந்த ஆணோ பெண்ணோ எனக்கு பணிவிடை செய்தது கிடையாது, எனக்கு யாரும் அடிமைகள் இருந்தது கிடையாது. வால்சிக்கு பத்தனி பில் ஹஸ்பா, பசியினால் கூழாங்கற்களை வயிற்றுல கட்டி கொண்டு நான் இருப்பேன். வஸ்தக்ரி ரஜுலல் ஆயத்த வகிய மாய், நான் சில வசனங்களை சொல்லி காட்டி பசித்தவருக்கு உணவளிக்க சொல்லி அல்லாஹ் சொல்றானே, அந்த வசனங்களை நபித்தோழர்கள்ட்ட சொல்லி காட்டி எனக்கு உணவளிக்க சொல்லி அவங்களை ஆர்வப்படுத்துவேன். நேரடியாக கேட்காம இந்த வசனத்துக்கு என்ன விளக்கம் என்று நான் கேட்ட நேரத்தில் எல்லாரும் அந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லி கடந்து விடுவார்கள். ஆனால் வகைரும் நாசிலில் மசாக்கீனி ஜாஃபர் இப்னு அபீ தாலிப், இந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் இருக்கிறாங்களே, இவங்க தான் ஏழைகளுக்கு உணவளிப்பதில் மிகச்சிறந்தவராக இருந்தார்கள். அவங்க எங்களை கூட்டு போவாங்க, என்னையும் என்னோடு இருந்த திண்ணை தோழர்களை வீட்டுக்கு கூட்டு போவாங்க. கூட்டு போய் அவங்க வீட்டில் என்ன இருக்கோ ஜாஃபர் இல்லை எங்களுக்கு கொடுப்பாங்க. எந்த அளவுக்கு கூட ஒரு நெய் பாக்கெட் இருக்கும், அதை கொண்டு தருவாங்க. நாங்கள் அதை பிச்சு அதில் உள்ளதை நாங்கள் நாக்கால் நக்கி நாங்கள் சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு எது இருந்தாலும் கொடுத்துருவாங்க. இந்த பையோடு தான் இருக்குது என்று வீட்டில் உள்ள அனைத்தையும் எங்களுக்காக பசித்தவர்களுக்காக உணவளிக்கக்கூடிய ஒரு பண்பாளராக ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் இருந்தாங்க என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவங்கள்ட்ட அந்த இஸ்லாத்தினுடைய நல்ல அம்சம் வந்திருக்கிறது. அதே மாதிரி ஹம்ஸா அவங்க உஹது போரில் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட பிறகு அவங்களுடைய மகளை யார் வளர்க்கிறது? அவங்களுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, யார் வளர்ப்பது என்பதில் அந்த பிள்ளை இவங்களை தேடி வருது. அலிலல்லா அவங்கள தேடி வருது. அலிலல்லா அவங்கள தேடி வந்தால் அலிலல்லா என்ன செய்கிறாங்கன்னு அந்த பிள்ளைய கையில் பிடிச்சிக்கிட்டு ஃபாத்திமாரில் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஃபாத்திமாவே இந்த பிள்ளையை நம்ம வளர்த்துக்கிறோம், உங்கள் அத்தாவுடைய பிரியதாப்பினர் மகன், அதனால் இதில் நமக்கு தான் உரிமை இருக்குது என்று அலிலல்லா அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் என்ன செய்கிறாங்கன்னா, இல்லை இந்த பிள்ளையை நான் தான் வளர்ப்பேன் அப்படின்னு ஜாஃபர்ல என்ன செய்யறாங்கன்னா, இவருடைய மனைவியும் ஹம்சார்லாவுடைய மனைவி சல்மா அவங்களும் 2 பேருமே அக்கா தங்கச்சி. அஸ்மா பின் துமைஸ் அவங்களும் அந்த ஹம்சார்லாவுடைய மனைவி சல்மா பின் துமைஸ் 2 பேருமே அக்கா தங்கச்சியா இருக்கிறதுனால எனக்கு தான் உரிமை இருக்குது, எனக்கும் பிரியத்தான் மகதான் இப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸெய்த் பின் ஹாரிஸா அல்லாஹ்வுடைய தூதரால் வளர்க்கப்பட்ட அடிமையாக இருந்து விடுதலை செய்யப்பட்ட ஸெய்த் பின் ஹாரிஸா அவங்க சொல்றாங்க, இல்லை இல்லை என்னுடைய சகோதரருடைய மகன், நான் தான் வளர்ப்பேன் என்று அவர் என்ன செய்தார், அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டில் வளர்ந்ததுனால அந்த உரிமையில் அவர் போட்டி போடுறார். அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் இந்த அனாதைகளுக்கு எப்படி போட்டி போடுறாங்க பாருங்க, அனாதைகளை வளர்க்கறதுல எப்படி போட்டி போடுறாங்கன்னு பாருங்க. இன்றைக்கு அந்த பண்பெல்லாம் சமுதாயத்தில் ஈடுபட்டு போய்விட்டது. ஒரு தாப்பினார் இறந்துட்டாரு, தாயில் பிள்ளை இருக்கிறாங்க, அல்லது ஏழ்மை நிலையில் உள்ள சகோதரருடைய பிள்ளை இருக்கிறாங்க என்றால் கண்டுகொள்ளாத சகோதரர்களை உடன் பிறந்த சகோதரிகள் பார்க்கும், நம்மகிட்ட வந்துடக்கூடாது, நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம வளர்க்க முடியும் என்று தகப்பன் இல்லாத பிள்ளைகளை ஒரு அனாதையாக கொண்டு போய் அனாதை இல்லத்தில் விட்டுருவோம், மாரசாவில் விட்டுருவோம் என்றெல்லாம் தள்ளிவிடக்கூடிய உறவினர்களை பார்க்குறோம். ஆனால் ஒரு அனாதையை வளர்க்குறதுல போட்டி போடுறாங்க, நான் தான் வளர்ப்பேன் போட்டி போடுறாங்க. ஏன்? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அனவ காபிருல் யத்தீமி ஹாக்கதா, நானும் அனாதைக்கு பொறுப்பேற்றவரும் மறுமையில சொர்க்கத்தில் இப்படி இருக்கும் என்று தங்களுடைய 2 விரல்களை காட்டி சொன்னதுனால அல்லாஹ்வுடைய தூதரோட சொர்க்கத்தில் இருக்கிற பாக்கியம் வேணுமே, இதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, நான் தான் அந்த பிள்ளையை வளர்ப்பேன் என்று 3 பேரும் போட்டி போடுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஜாஃபரை நீங்களே வச்சுக்கிறீங்க, ஏனென்றால் அல் ஹாலத்து பி மன்சிலத்திலும், சின்னமா இருக்கிறாங்கல்ல
தாயுடைய கூட பிறந்த சின்னம்மா பெரியம்மா இவர்கள் தான் ஒரு தாயுடைய அந்தஸ்தில் இருக்கிறார்கள். தாயை மாதிரி ஒரு சகோதரி தானே செய்வாங்க. ஒரு அண்ணன் தம்பிகளால் வந்து பார்த்துக்க முடியாது. உடன் பிறந்த அண்ணன் தம்பிகளாக இருந்தாலும் அவங்களுடைய மனைவி வந்து பார்ப்பாங்களா? அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேற ஒரு ஆளுங்க. அதனால ஒரு தாயுடைய கூட பிறந்தவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க பிள்ளை மாதிரி பார்த்து கொள்வார்கள். தாயுடைய அந்தஸ்துல சின்னம்மா பெரியம்மா தான் இருக்கிறாங்க. உங்க மனைவி அவங்களுக்கு சின்னம்மா இருக்கிறனால அவங்களுடைய இந்த பிள்ளைக்கு சின்னம்மா இருக்கிறனால நீங்களே வளர்த்துக்கிறீங்க என்று ஜாஃபர் அவர்கள்ட்ட வந்து கொடுக்குறாங்க. ஜாஃபர் அவர்களால் ஹம்சார் அவருடைய மகள் செய்யறாங்க, வளர்க்கப்படுகிறார்கள். இவங்க வந்து மக்காவுல இருந்து என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மக்காவுல கடுமையான கஷ்டங்களை ஜாஃபர் அவர்களும் அவங்களுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் அவர்களும் எதிரிகளால மற்ற நபித்தோழர்கள்லாம் எப்படி கஷ்டங்களுக்கு உள்ளானார்களோ, தொல்லைகளுக்கு தொந்தரவுகளுக்கு உள்ளானார்களோ, இவங்களும் அந்த எல்லா தொந்தரவுகளையும் அனுபவிக்கிறார்கள். அனுபவிச்சாங்க வந்து என்ன செய்ய முடியல, மக்காவுல இஸ்லாத்தை வந்து கடைபிடிக்க முடியல. இந்த நிலைமையில அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்கன்னா, நீங்க வந்து அபிசீனியாவுக்கு என்ன போயிருங்க, ஜாஃபர் அவங்களையும் இன்னும் போல சகாபாக்கள் என்ன செய்யறாங்க, கொஞ்ச நாளைக்கு போய் அபிசீனியாவில் போய் அங்க ஹபஷாவுல அங்க உள்ள மன்னர் எத்தியோப்பியான்னு இன்னைக்கு சொல்றோம், அன்னைக்கு ஹபஷா, அந்த எத்தியோப்பியா அபிசீனியா ஹபஷா என்று சொல்லப்படக்கூடிய அந்த நாட்டுக்கு அனுப்பிக்கிறாங்க. அங்க வந்து அங்க உள்ள மன்னர் கிறிஸ்தவ மன்னராக இருக்கிறாரு, அவர் உங்களை எல்லாம் கவனிச்சுக்கிடுவாரு, ரொம்ப நேர்மையான ஒரு ஆள், நல்ல மனிதர், எந்த பிரச்சனையும் இருக்காது, போய் நிம்மதியா வாழுங்க என்ன செய்யறாங்கன்னா, அங்க அல்லாஹ்வுடைய தூதர் சில முஸ்லிம்கள் அனுப்பிக்கிறார்கள். உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில பல முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க, அபிசீனியாவுக்கு போறாங்க. அப்படி அபிசீனியாவுக்கு போனவங்கள ஜாஃபர் பின் அபி தாலிப் அவங்களும் அவங்களுடைய மனைவி அஸ்மா பின்த் உமைஸ் அவங்களும் 2 பேர். ஒரு ஆணை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தியாகத்துக்குலாம் முன் வந்துருவாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஈஸியாக செய்ய மாட்டாங்க. ஊரை விட்டு விட்டு, சொந்த பந்தங்களை விட்டுட்டு, நிலத்தை விட்டு விட்டு, சொந்த வீடை விட்டு விட்டு, அதெல்லாம் பெரிய தியாகம் பண்ணி போறதெல்லாம் பெண்களை இருக்கலாம் தயாராக மாட்டாங்க. ஆனால் அஸ்மா பின்த் உமைஸ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக அங்க போனாதான் நிம்மதியை வாழ முடியும், உயிருக்கு உத்தரவாதம் இருக்குது. அந்த மாதிரி வந்து இஸ்லாத்துக்கு இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியும், இங்க இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியல. அப்படிங்கிற நிலைமையில அவங்க இந்த தியாகம் செய்து என்ன செய்யறாங்க, 2 பேரும் அபிசீனியாவுக்கு போறாங்க. அபிசீனியாவுக்கு போன உடனே அங்க போய் நிம்மதியாக வாழ்றாங்க. உம்மு சலமா, அல்லாஹ்வுடைய தூருடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, நாங்க வந்து அபிசீனியாவில் இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தோம். லம்மா நஸல்னா அர்தல் ஹபஷா ஜாவஸ்னா பிஹா கைர ஜாரின் நஜ்ஜாஷி அமின்னன் அலா தீனினா வ அபதனல்லாஹு வ அபதனல்லாஹ் லா நுஅத்தி வலா நஸ்மஉ ஷைய நக்ரஹு. நாங்கள் ரொம்ப நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்தோம். அபிசீனியாவில் நாங்கள் வெறுக்கிற எந்த வார்த்தையும் எங்க கேட்டதில்லை, எங்களை யாரும் எந்த வகையான தொந்தரவு செய்ததில்லை, எங்களுக்கு நல்ல முறையில் அடைக்கலம் கொடுத்து அந்த மன்னர் கவனித்துக் கொண்டிருந்தார். எது வரைக்கும் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம்னு கேட்டால், இந்த நிம்மதியாக இருக்கிறத பொறுக்க முடியாம குறைஷியர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மக்கால உள்ள ஆளுகள் வந்து அவங்க பிளான் பண்றாங்க, நம்ம வந்து இந்த அபிசீனியாவில் இருக்கிற முஸ்லிம்களை போய் எப்படியா நம்ம இங்கே கூட்டு வந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணி ஆலோசனை பண்ணி ஒரு 2 பேரை செலக்ட் பண்றாங்க. வாத திறமை உள்ள, யாரையும் பேசி வந்து ஈர்க்கக்கூடிய ஒரு 2 பேரை செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி என்ன செய்யறாங்கன்னா, அந்த 2 பேரை அனுப்பிக்கிறாங்க. இந்த 2 பேருமே பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அந்த 2 பேர் என்ன செய்யறாங்க, போய் அனுப்பிக்கிறாங்க. போய் நீங்க மன்னர்கிட்ட போய் என்ன செய்யுங்க, மன்னர் போய் பாருங்க, மன்னர் போய் பாருங்க, அந்த மாதிரி வந்து அங்க உள்ள அமைச்சர்களை போய் பாருங்க, பார்த்து என்ன செய்யுங்கன்னா அவங்களுக்கு அன்பளிப்பு கொடுத்து அவங்க எதை விரும்புவார்களோ அதை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து நல்லா கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிச்சு எப்படியாவது சொல்லி நீங்க கூட்டு வந்துருங்க, அந்த முஸ்லிம்கள் அங்கே நிம்மதியை வாழக்கூடாது அப்படின்னு திட்டம் போட்டு சரி பண்ணி செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறார்கள். அவங்களும் அதே மாதிரி வர்றாங்க. வந்து அந்த அமைச்சர்களை கவனிக்க வேண்டிய வகையில் கவனித்து, இந்த மாதிரி நாங்கள் எங்கள் ஊர்ல இருந்து சில பேர் வந்திருக்கிறாங்க, நீங்க வந்து என்ன செய்யணும், நாங்கள் சொல்றதுக்கு நீங்களும் சேர்ந்து அதை ஆமோதிச்சு மன்னிட்டு நாங்கள் என்ன பேசுறோமோ அதை நீங்களும் என்ன செய்யுங்க, சேர்ந்து பேசுங்க, நாங்கள் முஸ்லிம்களை இங்கேருந்து கூட்டு போயிடுறோம் இப்படின்னு அமைச்சர்களுக்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து எல்லாரும் கரெக்ட் பண்ணி வச்சிடறாங்க. மன்னர் வர்றார், நஜ்ஜாஷி மன்னர் செய்யறாரு, வர்றாரு. நஜ்ஜாஷி மன்னர் வந்த உடனே அப்போ நஜ்ஜாஷி மன்னர் என்ன செய்யறாங்கன்னா, அவருக்கு அன்பளிப்பு கூட கொடுக்குறாங்க. அவருக்கு அமைச்சர்கள் கொடுத்த மாதிரி அன்பளிப்பு கூட கொடுத்து அவங்கள்ட்ட பேசுகிறார்கள். எப்படி பேசுறாங்க, ஐயுல் மலிக், மன்னரே, இன்னும் அது சபாயிலா பலதிக்க மின்னா இல்மான்னு சுபகா, எங்கள் ஊர்ல இருந்து சில மூட இளைஞர்கள், முட்டாள்தனமாக நடக்கக்கூடிய சில இளைஞர்கள், விவரமற்ற சில இளைஞர்கள் உங்க ஊருக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க ஏன் வந்தாங்க தெரியுமா, ஃபாரகு தீன கௌமியும் வளம் எதுகுழுவி தீனிக்க ஜாவுபி தீனி முபுத்ததியின், அவர்கள் ஒரு புதிய மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அவங்க உங்க மார்க்கத்திலும் இல்லை,
எங்க மார்க்கத்தில் இல்லை. குழப்பவாதிகளாக இருக்கிறாங்க. புதுசு புதுசாக சில கருத்துக்களை இவர்கள் சொல்கிறார்கள். அதனால இவங்களுடைய உறவினர்கள், இவங்க மேல அக்கறை உள்ளவர்கள், இவங்கெல்லாம் யாருன்னு கேட்டா எல்லாம் எங்க சின்னத்தா மகன், பெரியத்தா மகன், மாமா மகன், இந்த மாதிரி எல்லாம் எங்களுடைய உறவினர்கள் தான். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, எங்களை அவங்க தான் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய உறவினர்கள் தான் இவங்களை கூட்டு வர சொல்லி எங்களை அனுப்பியிருக்கிறாங்க. அதனால நீங்க அவங்களை எங்களோட அனுப்பிவிட்டுருங்க இப்படின்னு என்ன செய்யறாங்க. வந்த 2 பேரும் பேசுகிறார்கள். அப்படி பேசின பிறகு அங்க இருந்த அமைச்சரவையில் இருந்த அமைச்சர்கள் எல்லாரும் சொல்றாங்க, ஆமா அவங்க சொல்ற மாதிரி நம்ம என்ன செய்வோம், இவங்களை ஒப்படைச்சிருவோம், மக்காவுக்கு திருப்பி அனுப்பிடுவோம், இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் சேர்ந்து சொன்ன உடனே அந்த மன்னர் எடுத்தங்கவளத்தில் என்ன செய்யல, அவங்க ஒரு ஆள் பேச்சை கேட்டுக்கொண்டு அப்படியே முஸ்லிம்களை பத்தி தவறான ஒரு அபிப்பிராயத்துக்கு அவர் போகல. அவர் நேர்மையான மனிதர், அல்லாஹ்வுடைய தூதரை ஒருத்தரை நம்பி அவர் இருக்கிற நாட்டுக்கு அனுப்புறாங்கன்னா அவர் நல்லவரத்தானே இருப்பாரு. அவர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, இல்ல முடியாது, நான் அவங்கள கூப்பிடுவேன், முஸ்லிம்களை கூப்பிட்டு விசாரணை பண்ணுவேன், இவங்க சொல்றது உண்மையா, அந்த 2 பேரும் சொல்றது உண்மையா அப்படின்னு என்ன செய்வேன், அவங்களை கூப்பிட்டு நான் விசாரணை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களை கூப்பிட்டு விடுறாங்க. முஸ்லிம்களை கூப்பிட்ட உடனே அப்போ முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் அதை ஆலோசனை பண்ணுறாங்க, மசூரா பண்ணுறாங்க. நம்ம என்ன சொல்லலாம், மன்னர்கிட்ட நம்ம மன்னர் கூப்பிட்டு விடுறாரு, இப்போ என்ன சொல்றது அப்படிங்கும்போது எல்லா முஸ்லிம்களும் அனைவருடைய அந்த கருத்து என்னவா இருக்குன்னு கேட்டால், நம்ம அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எதை சொன்னாங்களோ அதை அப்படியே கூட்டாம குறைக்காம அப்படியே சொல்லுவோம், உள்ளபடி சொல்லுவோம் இப்படின்னு முடிவு பண்ணி ஜாபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள தான் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால், நீங்க தான் இதை மன்னர்கிட்ட பேசணும், இஸ்லாமிய கருத்துக்களை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு என்னவெல்லாம் சொன்னாங்க என்பதை நீங்க தான் பேச வேண்டும் என்று பேச்சாளராக எல்லாரும் பேச முடியாதுல்ல. எல்லாருக்கும் முன்னாடி, அமைச்சர்களுக்கு முன்னாடி, அங்கே உள்ள மத குருமார்களுக்கு முன்னாடி, வந்திருக்கக்கூடிய எதிரிகளுக்கு முன்னாடி, அவ்வளவு பேருக்கு முன்னாடி சத்தமாக ஒரு கருத்தை சொல்லணும். அது உள்ளதை சொல்லணும், மறைக்கக்கூடாது, மழுப்பக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஏதோ அதனால பிரச்சனை ஏற்படலாம். அதனால மன்னர் விளங்குற மாதிரி, எல்லாரும் விளங்குற மாதிரி என்ன செய்யணும், இஸ்லாமிய கருத்துக்களை சொல்ல வேண்டும் என்று ஒரு முடிவு பண்ணும்போது அதுக்கு தகுதியான ஆள் யாரு, ஜாபர் பின் அபி தாலிப் தான் என்று ஒரு பேச்சாளராக இருந்திருக்கிறாங்க. ஜாபர் பின் அபி தாலிப் சாதாரண ஒரு முஸ்லிமா இருக்காம இஸ்லாத்தை எல்லாருக்கும் முன்னாடி சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தைரியம் உள்ளவராக, ஒரு இஸ்லாமிய பிரச்சாரகராக இருந்திருக்கிறாங்க. மன்னர்கிட்ட வர்றாங்க, எல்லாரும் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. வந்த உடனே மன்னர் விசாரிக்கிறாரு, என்னப்பா இவங்க இப்படி சொல்றாங்களே, நீங்க ஏதோ புது மார்க்கத்தை கொண்டு வந்துருக்கிறீங்கன்னு இப்படி சொல்றாங்களே, அது உண்மையா, நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்ன உடனே அப்ப என்ன செய்யறாருன்னா, ஜாபர் பின் அபி தாலிப் அவர்கள் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் நாங்கள் இருந்தோம்னு அதை ஒரு பட்டியல் போடுறாரு. எதை ஆரம்பத்தில் சொல்லணும், எதை நடுவில் சொல்லணும், எதை கடைசியில் சொல்ல வேண்டும் என்பதெல்லாம் அது ஒரு பேச்சாளருடைய திறமை. அதெல்லாம் சொன்னாதான் செய்ய ஒரு விஷயம் மனசில் நிற்கும். அப்போ இதனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை நாங்கள் பின்பற்றினோம், நாங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தோம் என்பதையெல்லாம் ஜாபர் பின் அபி தாலிப் அவங்க அப்படி அடுக்கிறாங்க. சொல்றாங்க, ஐயுல் மலிக், மன்னரே, குன்னா கௌமன் ஜாஹிலி அகல ஜாஹிலியா, நாங்கள் எதை விளங்காத கூட்டமா, ஒரு முட்டாள்தனமான கூட்டமாக நாங்கள் இருந்தோம். நாபூதுல் அஸ்லாம், சிலைகளை வணங்கி கொண்டிருந்தோம். வனாக்குள் மைத்தத்தை, செத்துப்போன பிராணிகளை நாங்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தோம். வனாத்தில் ஃபவாஹிஷ, அருவருக்கத்தக்க நடவடிக்கைகள், விபச்சாரம் போன்ற நடவடிக்கைகள் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். வனத்தவுள் அருகாம, உறவினர்களை துண்டித்துக் கொண்டு இருந்தோம். நுசீவுல் ஜிவார, எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களை அடித்து சாப்பிட்டு கொண்டிருந்தோம், அவங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தோம். பலம் வாய்ந்த ஆள், பலவீனமான ஆள்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் எங்களை அடிமைகள் இருக்கிறாங்களோ அடிப்போம், அவங்கள எங்களை கேள்வி கேட்க யாரும் இல்லை. அந்த மாதிரி நாங்கள் எங்களுடைய பலத்தை எல்லாம் என்ன செஞ்சோம், மிஸ்யூஸ் பண்ணோம். இந்த மாதிரி நாங்கள் இருக்கும் பொழுது ஹத்தா பாசல்லாஹு இலைனா ரசூலா, அல்லாஹ் எங்கள்கிட்ட ஒரு தூதரை அனுப்பி வைத்தான். நாங்கள் மின்னா நாளமும், அவரை பற்றி எங்களுக்கு நல்லா தெரியும். மின்னா நாரிஃபு நஸபஹு வ சிதுக்கஹு அமானத்தஹு வ அஃபாஃபஹு, அவர் நாங்கள் சும்மா அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கிறல, அவருடைய ஒழுக்கம் எங்களுக்கு தெரியும். அவர் கெட்ட மனுஷன் கிடையாது, ஒழுக்கமானவர், அமானிதத்தை பாதுகாக்கக்கூடியவர், உண்மை பேசக்கூடியவர். அந்த மாதிரி ஒருத்தர் என்னை தன்னை அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொன்னார். ஃபதானா இலல்லாஹி லின்வஹிதஹு வ நாபுதுஹு வ நஹ்லஹு மாக்குன்னா நாபுது நஹனு ஆபாவுனா மின் தூனிஹி மினல் ஹிஜாரத்தி வல் அவ்சானி, நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் எதையெல்லாம் வணங்கினமோ, கல், மண், கழுத, குதிரைன்னு நாங்களும் எங்களுடைய முன்னோர்களும் வணங்கிய அனைத்தையும் விட்டுவிட்டு அல்லாஹ் என்ற ஒரு கடவுளை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அவர் எங்களுக்கு ஏகத்துவ கொள்கையை எடுத்து சொன்னார். வாமரனா பிசிதிக்கல் ஹதீஸ், உண்மை பேசணும்னாரு. வாதாயில் அமானா, அமானத்தை நம்பி ஒப்படைக்கப்படக்கூடிய பொருட்களை நீங்க அப்படியே திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். வசிலத்து ரஹீம், உறவை பேண வேண்டும் என்று எங்களுக்கு சொன்னார். ஹுஸ்னுல் ஜவார்,
அண்டை வீட்டாரோடு நல்ல வகையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். வல் கஃபானில் மஹாரின் வத்திமார், யாரையும் அநியாயமாக கொலை செய்யக்கூடாது என்று அவர் எங்களுக்கு கொலைகளை தடுத்தார். நஹானில் ஃபவாயிஷ், விபச்சாரத்தை தடுத்தார். கவுலி ஜூர், பொய் சாட்சி சொல்லக்கூடாது என்று சொன்னார். அக்லி மாலல் எத்தீம், அனாத சொத்தை சாப்பிடக்கூடாது என்று எங்களுக்கு சொன்னார். கல்வில் முஹ்சினாத், கற்புள்ள ஒழுக்கமுள்ள பெண்கள் மேல அவதூறு பரப்பக்கூடாது என்று எங்களுக்கு சொன்னார். அமரனா நாபுதல்லாக வகதஹூலா நுஷ்ரிகு பிஹி ஷையா, அல்லாஹ்வுக்கு எதையும் இணை கற்பிக்காமல் அவனை தூய மனதோடு வணங்க வேண்டும் என்று அவர் எங்களுக்கு சொன்னார். வாமரனா பி ஸலாத்தி வ ஸகாத்தி வ ஸியாம், எங்களுக்கு தொழுகை என்ற ஒரு கடமை சொன்னார், ஜகாத் என்ற ஒரு கடமை சொன்னார், நோன்பு என்ற ஒரு கடமை சொன்னார் என்று இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அந்த விஷயங்கள் ரத்தின சுருக்கமாக கிடைத்த அந்த நேரத்தில் எவ்வளவு மெசேஜை வைக்க முடியுமோ மன்னர் என்ன செய்யறாரு, இஸ்லாத்தினுடைய கருத்துக்களை அப்படியே போட்டு அடுக்கிறார். இந்த மாதிரி எங்கள்கிட்ட அவங்க சொன்ன உடனே சத்தக்கனாகும், அவங்களை நாங்கள் உண்மையாளர் என்று ஏற்றுக்கொண்டோம். வாமன்னாபி, அவங்களை நம்பிக்கை கொண்டோம். வர்த்தபானாகும் அலாமாஜா பிஹி, அவங்க எந்த கொள்கையை கொண்டு வந்தார்களோ அந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம். ஃபாபதுனல்லாஹ வஹதஹு, அல்லாஹ்வை மட்டும் வணங்க ஆரம்பிச்சோம். வலம் நுஷ்ரிகு பிஹி ஷையா, நாங்கள் அவனுக்கு எதை இணை வைக்கிறாள் கிடையாது. வஹர்ரம்னா மா ஹர்ரம அலைனா வஹல்னா மா அஹல்லனா, அவர் எங்களுக்கு எதை தடுத்தாரோ ஹலாலாக ஆக்கினாரோ அதை நாங்கள் ஹலாலாக ஆக்கி கொண்டோம். எதை எங்களுக்கு ஹராம்டாரோ நாங்கள் ஹராம் என்று ஒதுங்கி கொண்டோம். இப்படி எல்லாம் நாங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அதான் அலைனா கவுமுனா கவுமுனா அத்தபூனா ஃபத்தனூனா, இந்த ஊர் ஆளுகள் நினைஞ்சாங்க வந்துடுறாங்கல்ல, இந்த கூட்டமெல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டால் இவருடைய சகாக்கள்லாம் எங்களை இந்த கொள்கையை கடைபிடிக்க விடாமல் தொந்தரவு கொடுத்தார்கள், தொல்லைகளுக்கு ஆளாக்கினார்கள், பலரை கொலை செய்தார்கள், இப்படின்னு இவங்களுடைய கொள்கைக்கு வர வேண்டும் என்று எங்களை நிர்பந்தித்தார்கள் இப்படின்னு சொல்லி செய்யறாரு. ஒரு சூரர் பலம்மா கஹர்முனா வ தலமுனா வ ஷக்கு அலைனா வஹாலு பைனனா வ பைன தீனினா ஹரஜ்னா இலா பலதிக்க, எங்களுக்கு இஸ்லாத்தை கடைபிடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டு ஒரு நெருக்கடி ஏற்படக்கூடிய நேரத்தில் அநியாயம் அக்கிரமம் அடக்குமுறைகள் அவிழ்த்து விடப்பட்ட இந்த நேரத்தில் நாங்கள் உங்களை நாடி வந்திருக்கிறோம். நீங்க ஒரு நல்ல மனிதர், அந்த மன்னரை பத்தி என்ன செய்யறாங்க சொல்றாங்க, வகுத்தர்னா ஆலாமன் சிவாக்க, இந்த உலகத்திலேயே உங்களை தான் நாங்கள் நினைஞ்சிருக்கிறோம், தேர்ந்தெடுத்து நீங்க தான் நல்ல மன்னர் என்று நாங்கள் உங்கள்கிட்ட வந்திருக்கிறோம். வரகமுனா போய் ஜிவாரிக்க, உங்களுடைய அடைக்கலத்தை நாடி நாங்கள் வந்திருக்கிறோம். வரஜவுனா அல்லா நல்ல இந்த கைவுகள் மொழி, நீங்க அநியாயம் செய்ய மாட்டீர்கள் என்று நாங்கள் உங்களை பத்தி நம்புறோம் இப்படின்னு செய்யறாரு. இப்படி சொல்றாரு. சொல்லி முடிச்ச உடனே அப்படியே எதிரிகள் வாயடிச்சு பண்ணிக்கிறாங்க. சொன்ன எதுவுமே இஸ்லாமிய கொள்கையை தான் செய்யறாரு. இந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்றதுக்கு இன்னைக்கு இளைஞர்களுக்கு மார்க்க விவரம் இருக்குதா? இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு பக்கம் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்யக்கூடிய பல இளைஞர்கள் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கம் அதான் குடியில கூத்தடிக்கிறதுல, சினிமாவில் தலைமுடியை சினிமா நடிகர்கள் மாதிரி வச்சுக்கிறதுல, வேகமாக பைக் ஓட்டுறதுல, இப்படி ஒன்று செய்யறான். ரவுடிகளாக கொலைகாரர்களாக இஸ்லாமிய இளைஞர்கள் அப்படி இருக்கிறார்கள். இஸ்லாத்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தம் இல்லாதவர்களாக ஒரு மதுபானத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது, இதை கேட்டா இஸ்லாம் மதுவை பத்தி என்ன சொல்லுதுன்னு ஒரு திருமாவளவன் அவர் பேசுறாரு. அவர் என்ன செய்யறாரு, மதுவுக்கு எதிரான ஒரு போராட்டத்தில் நபிகளாக எப்படி மதுவை ஒழிச்சாங்க என்று ஒரு திருமாவளவனுக்கு பேச தெரியுது. முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஒரு ஆளுக்கு மதுபானத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுன்னு பேச தெரியல. அந்த அளவுக்கு இஸ்லாமிய இளைஞர்கள் இருக்கிறாங்க. யாராவது இஸ்லாத்தை பத்தி கேட்டாங்கன்னா இளைஞர்கள் பதில் சொல்ல முடியுமா? ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுங்க, எடுத்து ஏதாவது ஒரு வசனத்தை சொல்ல தெரியுமா? ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்கள் அவங்களுடைய அனைத்து பேச்சுக்களையும் கேட்டுவிட்டு மன்னர் கேட்கிறாரு, நீங்க ஹல் மாக்க மிம்மா ஜாபிஹி அனில்லா மின் ஷைஇன், அல்லாட்டிருந்து வேதம் வருதுன்னு நீங்க சொல்றீங்களே, அந்த வேதத்தில் உள்ள ஏதாவது ஒரு வசனங்களை நீங்க ஓதி காட்ட முடியுமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு உடனே அப்ப ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த காஃப் ஹா யா இன் சாதி என்று தொடங்கக்கூடிய அந்த மரியம் என்ற அத்தியாயம் 19வது அத்தியாயம் குர்ஆன்ல 19வது சூரா அதை எடுத்து ஓதி காட்டுறாங்க. ஓதி காட்டினா அதில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பற்றி, அவங்களுக்கு நற்சி முதுமை காலத்தில் எஹியா என்ற ஒரு குழந்தையை அல்ல முன்னறிப்பு செஞ்சான அந்த வரலாறு, அதே மாதிரி ஜக்கரியா அவங்களால் வளர்க்கப்பட்ட மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வளவு ஒழுக்கமானவங்க, அவங்கள்ட்ட வானவர் வரும்போது அவங்க என்ன செய்யறாங்கன்னா பயப்படுகிறார்கள். மனித தோற்றத்தில் வந்த உடனே நான் நீ அல்லாஹ் பயந்துக்கங்க, நான் அந்த மாதிரி ஆள் கிடையாது என்று வானவரை விட்டு ஓடுகிறார்கள், ஒதுங்குகிறார்கள். அந்த நேரத்தில் வானவர் சொல்றாங்க, இல்லை நாங்கள் மலக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம், அதனால நீங்க பயப்பட வேண்டிய தேவையில்லை, அல்லாஹ் உனக்கு ஒரு பிள்ளையை கொடுக்கறான், அல்லாஹ் உனக்கு பிள்ளையை வாக்களிக்கிறான் இப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி பிள்ளை பிறக்கும், என்னை எந்த ஆணு திண்டலை, நான் கன்னி பெண்ணா இருக்கிறேன்னு எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும் என்று சொல்லும்போது, அப்படிதான் அல்லாஹ் நினைத்ததை செய்யக்கூடியவன், தன்னுடைய கட்டளையால் அல்லாஹ் செய்வான், உங்களுக்கு குழந்தையை ஏற்படுத்துவான், குழந்தை உங்களுக்கு உருவாகும் என்று அவர் நபியா இருப்பாரு என்று வானவர் சொல்றாரு.
சொன்ன மாதிரி அதே மாதிரி அவங்க கரு உருவாகுறாங்க. கன்னி பெண்ணா இருந்து அவங்க ஒரு கரு உருவாகி குழந்தைய சுமந்துட்டு இருந்தாங்கன்னா ஊர் உலகம் என்ன பேசும்? ஒளிந்திருந்து மறைந்திருந்து வாழ்கிறார்கள், குழந்தையோட ஊருக்கு வருகிறார்கள். இதெல்லாம் எல்லாம் அந்த அத்தியாயத்தில் சொல்றான். அதாவது அந்த அந்த ஒரு கிறிஸ்தவ மன்னர்கிட்ட எதை சொன்னால் அவருடைய மனசுல பதியும் என்று என்ன செய்யறாங்க, கரெக்டா அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமங்களை பற்றி, சக்கரியா நபியை பற்றி குர்ஆன்ல வரக்கூடிய அந்த வசனங்கள் அப்படியே செலக்ட் பண்ணி அந்த சூரத்து மரியம் ஒரு ஓதி காட்டுறது. இதெல்லாம் அந்த சூரத்து மரியம்ல இருக்கு. ஊர்ல வந்தா ஊர்ல எல்லாரும் பேசுறாங்க, இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே, ஒரு அநியாயம் பண்ணி யாரும் உங்களுடைய குடும்பத்தில் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணிட்டியே என்றெல்லாம் தூட்டுகிறார்கள். அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா அந்த குழந்தையை பேச வைக்கிறான். இந்த குழந்தை பேசுகிறது, நான் அப்துல்லாவா இருக்கிறேன், அல்லாஹ்வுடைய அடிமையா இருக்கிறேன், நபியா இருக்கிறேன், நான் உயிரோடு வாழும் காலமெல்லாம் என் தாய்க்கு பணிவிடை செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் எனக்கு தொழுகையை கடமையாக்கி இருக்கிறான், ஜக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் என்று அவங்க ஒழுக்கமானவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டார்கள். அல்லாஹ் நிரூபித்தான் என்ற வசனங்களை எல்லாம் ஓதி காட்டின உடனே அப்ப என்ன செய்யறாருன்னு கேட்டா அங்க பக்கா வல்லாயி நஜ்ஜாஷி ஹத்தா அகலல் லிஹியத்தஹு வ பக்கத்த அசாஃபிகத்தஹு ஹத்தா அகலசு மசாஹிஃபஹும் ஹீன சமியு மாத்தலா அலைஹிம். அந்த ஜாஃபர் அவர்கள் ஓதி காட்டிய வசனங்களை எல்லாம் கேட்டு அதனுடைய முடியாக்கங்களை எல்லாம் பார்த்து அவ்வளவு பேரும் அந்த அவையில் இருந்த நஜ்ஜாஷி மன்னரும் அவையில் இருந்த அந்த மத குருமார்களும் அங்கே உள்ள அமைச்சர்களும் தங்கள் கையில் இருந்த ஏடுகள் நனைகிற அளவுக்கு, தாடி நனைகிற அளவுக்கு அப்படி அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய வேதத்துக்குள்ள அந்த ஈர்ப்பை பாருங்க. வசனத்தை ஊதி காட்ட ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொரு செய்தியா அப்படி யூதர்களுக்கு பதில் கொடுக்குற வகையில அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய பரிசுத்த தன்மையை எடுத்து காட்டக்கூடிய வகையில அல்லாஹ் தனக்குன்னு ஒரு குழந்தை ஏற்படுத்தல அப்படி சொல்லக்கூடியவர்கள் அநியாயக்காரர்கள். இந்த குறைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் கடவுள் என்ற கருத்துப்பட உள்ள வசனங்களை எல்லாம் கேட்டு அழுகுறார். நஜ்ஜாஷி மன்னர் அழுது விட்டு அவர் கொஞ்சம் நேரத்திற்கு பிறகு அமைதி அடைந்து விட்டு சொல்றாரு, இன்னஹாதா வல்லாஹி வல்லதி ஜாபிஹி மூசா லயஹ்ருஜு மின் மிஸ்காத்தின் வாஹிதா. இவர் சொல்லக்கூடிய இந்த முகமது அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வசனங்களும் நீங்க ஓதி காட்டீங்கல்ல, இந்த வசனங்களும் மூசா நபிக்கு எது இறங்கியதோ அது ரெண்டுமே ஒரே ஒரு மாடத்திலிருந்து வந்தது, ஒரு இடத்துல இருந்து வந்திருக்கிறது. அதனால நீங்க போங்கடான்டார். நீங்க இவங்களை திருப்பி அனுப்ப முடியாது, முஸ்லிம்களை உங்கள்கிட்ட திரும்பி அனுப்ப முடியாது, நீங்க போங்க. முஸ்லிம்கள் அபிசீனியாவுள்ள நிம்மதியாக வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் ஜாஃபர் பின் அபி தாலிப் அவர்கள் அன்றைக்கு அந்த மன்னர் முன்னாடி நிகழ்த்திய உரை அது வரலாற்றில் புண்ணு எழுத்துக்களால் பதியப்பட்டிருக்கிறது. நஜ்ஜாஷி மன்னர்கிட்ட அப்படி வீரத்தோட தைரியத்தோட ஒரு மன்னர்கிட்ட பேசணுமே, நீங்க என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு கூட கும்பிடு போடக்கூடியவராக இருக்கல, மறைக்காமல் மழுப்பாமல் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்று அப்படி மன்னத்தை குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டி முடிச்ச உடனே லா அஸ்லிமுஹும் இலைக்கும் அபதா வலா அக்கால், நான் உங்களை உங்கள்கிட்ட ஒப்படைக்க முடியாது, போயிருங்க இப்படின்ட்டார். அதோட போயிட்டாங்களா, திரும்ப என்ன பண்றாங்கன்னா, என்னடா நம்ம இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், ஊர்ல திரும்பி போன கேவலம் இப்படின்னு என்ன செய்யறாங்க, அந்த ரெண்டு பேரும் திரும்ப பேசுகிறார்கள், என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது ஈசா நபியை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க, ஈசா நபியை கடவுள் இல்லைங்கிறாங்கல்ல, அவர் அல்லாஹ்வுடைய மகன் இல்லைங்கிறாங்கல்ல, அதை போய் மன்னட்ட சொல்லி அவருக்கு வெறுப்பு உண்டாக்கி அப்படி என்ன செய்வோம், அந்த மண்ணை முஸ்லீம்கள் எப்படியா கூட்டு போயிடுவோம் இப்படின்னு ஆலோசனை பண்ணி போய் அமைச்சர்கள்ட்ட எல்லாம் போய் அது மாதிரி பேசி என்ன செய்யறாங்கன்னா திரும்ப மறுநாள் மன்னர்கிட்ட சொல்றாங்க, நீங்க நாங்கள் சொன்னதெல்லாம் நீ கேட்கல, இவங்க உங்களுக்கு எதிரான ஆளுங்க, கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கூட்டம் என்று செய்யறாங்க. ஈசா நபியை பத்தி இவங்க என்ன சொல்றாங்க நீங்க கேளுங்க அப்படின்ன உடனே அப்போ அவர் என்ன செய்யறாரு, இந்த உசுப்பேத்தின உடனே ஆடுற ஆளு இல்லை அவர் கோபம் விட்டின உடனே அப்படி கோவப்படலை, அவர் என்ன செய்யறாரு, சரிங்க அதையும் கேட்டோம், அதையும் என்ன செய்வோம் சம்மந்தப்பட்ட ஆளுகிட்ட கூப்பிட்டு கேட்டு நீ சொல்ற மாதிரி இருந்தால் உங்கள்கிட்ட அனுப்புனேன், இல்லாட்டி அனுப்ப முடியாது என்று முஸ்லீம்களை திரும்ப கூப்பிட்டு விடுறாங்க. முஸ்லீம்கள் அப்போதும் ஆலோசனை பண்ணுகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஆலோசனை எவ்வளவு முக்கியமானது நல்லா குர்ஆன்ல சொல்றாங்க, ஒரு ஷாவிரும் ஃபில் அம்ர், நிர்வாக காரியங்கள்ல நீ ஆலோசனை பண்ணு இப்படி நல்லா சொல்றாங்க. உடனே என்ன செய்யறாங்க, முஸ்லீம்கள் ஒவ்வொரு இடத்துலையுமே அல்லாஹ்வுடைய தூதரும் சரி சஹாபாக்களும் சரி அதை வாழ்நாள் முழுக்க நடைமுறைப்படுத்துறாங்க. எல்லாரும் கூடுறாங்க, என்ன பண்ணலாம், என்ன ஈசா நபியை பத்தி கேட்டா என்ன சொல்லணும், வேற மாதிரி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, என்ன சொல்லலாம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் என்ன சொன்னார்களோ ஈசா நபியை பத்தி, மரியம் அலைஹிஸ்ஸலாமங்களை பத்தி அதை அப்படியே சொல்லுவோம் அப்படின்ன உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, வர்றாங்க. திரும்ப ஜாஃபர் பின் அபி தாலிப் அவங்க அவர்கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, அந்த ஈசா நபி உங்களை பொறுத்தவரைக்கும் அப்துல்லா வ ரசூல், நாங்கள் அவர் அல்லாஹ்வுடைய அடிமை என்று சொல்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்கிறோம், ஒரு ரூஹு கலிமத்துஹு, அல்லாஹ்வால் ஊதப்பட்ட உயிர், உருவாக்கப்பட்ட உயிர், அவனுடைய கட்டளையால் உருவானவர், அல்காஹா இலா மரியமல்ல அதுராயில் பலூன், கன்னி பெண்ணான ஒழுக்கமான பெண்ணாக இருந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்காக வேண்டி அல்லாஹ் நெஞ்சா
அல்லாஹ் தன்னுடைய கட்டளையால் அவங்கள்ட்ட உருவாக்கிய ஒரு உயிர் என்று இதைத்தான் நாங்கள் சொல்றோம். இப்படின்னு செய்யறாங்க. உண்மையில் முஸ்லீம்கள் அதான் சொல்றோம். ஈசா நபி அவங்களை பொறுத்த வரைக்கும் யூதர்கள் என்ன பண்றாங்க என்றால் அவர் விபச்சாரத்தில் பிறந்தவர் அப்படின்னு யூதர்கள் வந்து தவறா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் முஸ்லீம்கள் இதை பத்தி என்ன சொல்றாங்க, நஜ்ஜாஷி மன்னர் விசாரிக்கும் பொழுது முஸ்லீம்கள் செய்யறாங்க, மரியம்மை நாங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுறோம், உலக மூமின்களுக்கெல்லாம் அவங்க தான் முன்மாதிரி என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான். அவங்களுக்கு பிறந்த ஈசா நபி அல்லாஹ்வுடைய அடிமை, ஒரு தூதரே, அதே நேரத்தில் அவர் அல்லாஹ்வுடைய மகன் இல்லை இப்படி இந்த கருத்துக்களை எல்லாம் சொன்ன உடனே நஜ்ஜாஷி மன்னர் அவர் தரையில் அடிச்சு சொல்றாரு, ஒரு குச்சி வச்சிருக்கிறாரு, அதை அடிச்சு சொல்றாரு, மாதா ஈசா மரியம் மா குல்தஹாதல் ஊர், ஈசா நபி பற்றி நீங்கள் சொல்லக்கூடிய செய்திலாம் கரெக்டான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறாரு, நீங்கள் வந்து எல்லாரும் போயிருங்க, இவங்கள திருப்பி அனுப்ப முடியாது அப்படின்னு முஸ்லீம்கிட்ட சொல்றாரு. நீங்கள் வந்து நிம்மதியை செய்றீங்க, உங்களுக்கு எந்த விதமான யாரும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டார்கள், உங்களை யாராவது திட்டினால் தொந்தரவு செய்தால் அவன் இந்த நாட்டு சட்டப்படி குற்றவாளி, அதனால் நீங்கள் நிம்மதியாக இந்த ஊரில் வாழுங்கள் என்று மன்னர் வந்து என்ன செய்கிறாரு, அதோடு அவங்களை அனுப்பி விட்டுறாரு. அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அது இந்த ஜாஃபர் இப்னு அபீ தாலிபுடைய பிரச்சாரத்தின் விளைவாக அவங்களோட செய்கிறாங்க, அந்த மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறார். ஆனால் உள்ளத்தில் மறைச்சிக்கிறார். இப்போ போட்டு பார்க்குறாரு, மக்கள்கிட்ட போட்டு பார்க்குறாரு, இவர் நல்ல மறக்கமாக தெரியுது, இவர் சொல்கிறது கரெக்டாக தெரியுது, நீங்கள் எல்லாம் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஒன்று ஒரே கூச்சலும் குழப்பமும் அந்த இடத்துல ஏற்பட்ட பிறகு, சரி இப்போதைக்கு இதை வந்து சொல்ல வேணாம், பகிரங்கப்படுத்த வேணாம், இல்லாட்டி இந்த அமைப்பை குழஞ்சு போயிடும், முஸ்லீம்கள் நிம்மதியாக இங்கே வாழ முடியாத நிலைமை ஏற்படுத்தும் என்றெல்லாம் நினைத்து என்ன செய்கிறாருன்னா உள்ளத்தில் மறைச்சு வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பின்னாடி நஜ்ஜாஷி மன்னர் வந்து இறந்த உடனே அவருக்கு நீங்கள் தொழுகை நடத்துங்க என்று அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், அவருடைய மரணத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகி அடிப்படையில் தெரிவிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் அவருக்காக காயப் ஜனாசா நடத்தினார்கள் என்ற செய்தியெல்லாம் பார்க்குறோம். இப்படி அபிசினியாவுல ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் அவர்களும் அவங்களுடைய மனைவி அஸ்மா பின் உமைஸ் அவர்களும் இன்னும் பல முஸ்லீம்களும் நிம்மதியாக என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. இதற்கு பிறகு என்ன நடந்துச்சு, அவங்க மதீனாவுக்கு வந்தாங்களா, மதீனாவில் அவங்களுடைய நிலைமை என்ன என்ற விவரங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தெரிந்து கொள்வோம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.